அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க. ஒரு பெரிய நகரம். அந்த நகரத்தில் மக்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நகரத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. அங்கே சில திருடர்கள் வந்து நகரத்தில் இருக்கிற பொருட்களையும் அங்கே இருக்கிற மனிதர்களையும் தாக்கி அங்கே இருக்கிற பொருட்களை சூறையாடிட்டு அங்கேருந்து பொருட்கள்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. மக்கள் ரொம்ப பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களெல்லாம் ஒன்றிணைஞ்சு நம்ம நகரத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அந்த தலைவரோட சொல்படி கேட்ட அனைவரும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து வாழ தொடங்குறாங்க. அவர் முடிவு பண்ணுறார், நம்ம நகரம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய சுவர் கட்டணும். மதில் சுவர் கட்டி ஒரு மிகப்பெரிய நுழைவாயில் அமைச்சு அந்த நுழைவாயிலில் 2 காவலாளிகள் நியமித்து நம்ம நகரத்துக்குள்ளே யார் வர்றாங்க யார் போகிறாங்க அப்படின்றத ஒரு பதிவேடாக பண்ணணும். திருடர்களும் உள்ளே யாரும் வர முடியாதுன்னு முடிவு பண்ணி எல்லாம் அமைச்சிடுறாங்க. அந்த மிகப்பெரிய நுழைவாயில் கேட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 காவலரை நியமிச்சிடுறாங்க. மக்கள் அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ தொடங்கிட்டாங்க. திருடர்களோட பயம் இல்லாமல் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நகரத்துக்குள்ள யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, அங்கே காவலாளிகள் நிறுத்தி, "நீ யாருப்பா? என்ன உன்னுடைய பேர் என்ன?" எல்லாம் தெளிவாக கேட்குறாங்க. அது நகரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆளாக இருந்தால் உள்ளே விடுறாங்க. இல்லைன்னா, "நீ திரும்பி போயிடுப்பா" அப்படின்ற மாதிரி காவலாளி சொல்லிடுறாங்க. 24 மணி நேரமே அந்த காவலாளிகள் அங்கே வந்து கண்காணிக்கிற அளவுக்கு பாதுகாப்பாக நகரத்தை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ ஒரு ஒரு இளைஞர் வந்து குதிரையில் ரொம்ப வேகமாக வந்து அந்த காவலாளி முன் நிற்கிறாரு. "ஐயா, நான் உள்ளே போகணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என்ன விஷயமா நீ உள்ளே போகணும்னு கேட்குற? என்ன விஷயமா நீ வந்திருக்கன்னு?" சொல்லி காவலாளி கேட்குறாரு. அதுக்கு வந்து இளைஞர் சொல்கிறாரு, "ஐயா, நான் பக்கத்து கிராமம். என் கிராமத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. ஜாதி, மத சண்டை. பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கொடுமையானவங்க இருக்காங்க. எந்த நகரத்தில் எனக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. அதனால வந்து நான் அந்த கிராமத்தை நான் காலி பண்ணிவிட்டு இந்த நகரத்துக்குள்ளே குடி போயிடணும்" அப்படின்ற மாதிரி காவலாளிகிட்ட இவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த காவலாளி, "அடையாப்பா நீ வேற, இங்கே வாழ்கிற மக்களும் அப்படி தான்ப்பா பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கேயும் உள்ளேயும் ஜாதி மத சண்டை பார்க்குறாங்க. யாரும் ஒற்றுமையாக இல்லை. ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கப்பா. ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிற மக்களே எல்லாம் காலி பண்ணிட்டு போகிற மனநிலை இருக்கிறாங்க. நீ உள்ளே போய் என்ன பண்ண போகிற?" அப்படின்ற மாதிரி காவலாளி சொல்கிறாரு. முதல் காவலாளி சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்த காவலாளி இவரையே பார்த்துட்ருக்காரு. ஏன் இவரையே இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு வந்தவர்கிட்டன்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே இந்த இளைஞர் வந்து, சரி இது நகரம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாரு. உடனே இன்னொரு இளைஞர் வந்து அதே மாதிரி குதிரை வண்டியில் வராரு. அவர் வந்து காவலாளிகிட்ட கேட்குறாரு, "ஐயா, நான் இந்த மாதிரி நானும் பக்கத்து நகரத்துலேருந்து வரேங்க ஐயா. நம்ம நகரத்தில் நான் வந்து ஒரு சின்ன கடையாக பார்த்து ஒரு சின்ன தொழில் பண்ணி நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும்" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து முதல் காவலாளி கேட்குறாரு, "எப்போ உங்கள் நகரத்தில் அந்த மாதிரி வசதி வாய்ப்புலாம் எதுவும் இல்லையா? இவங்க நகரத்தில் என்ன பிரச்சனை? எதனால் நீ வந்து இந்த நகரத்துக்கு குடிபெயர்ந்து இங்கே இருக்க தொழில் பண்ணணும்னு நினைக்கிற?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த வந்த இளைஞர் சொல்கிறாரு, "எங்கள் நகரம் ரொம்ப அழகான நகரம். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒன்றிணைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஓடி வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்த நகரம் தான். என்னால் அந்த நகரத்தை விட்டுட்டு வர்றதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்னுடைய தொழில் வந்து அங்கே சரியாக செய்ய முடியல. என்னுடைய தொழிலுக்கு ஏற்ற வருமானம் அங்கே இல்லை. அங்கே சூழ்நிலை எனக்கு சரிமா அமையலை" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. "இருந்தாலும் என் நகரத்தை விட்டு வர்றதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமுமே கிடையாது. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறதுங்க ஐயா, என்னுடைய தொழில் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. இந்த நகரத்தில் என்னுடைய தொழிலை அமைச்சு நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தான் நான் உங்கள் நகரத்துக்குள்ளே வந்திருக்கேன். இந்த நகரம் எப்படிங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு காவலாளிகிட்ட கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, "ஏப்பா, உன்னுடைய நகரம் மாதிரி தான் இந்த நகரமும். இங்கே இருக்கிற மக்களும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் தான் இருக்காங்க. உனக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னாலுமே இங்கே இருக்கிற மக்கள் வந்து உனக்கு ஓடி வந்து உதவி பண்ணுவாங்க. உனக்கு ஏற்ற மாதிரி இங்கே சூழல்கள் நல்லபடியாக அமையும். நீ வந்து சந்தோஷமாக உள்ளே போய் உனக்கு தேவையான இடத்த நீ தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து உனக்கு தேவையான பொருட்கள் வச்சு நீ வியாபாரத்தை தொடங்கு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த 2வது இளைஞரை வந்து காவலாளி உள்ளே அனுப்பிடுறாரு. இதையும் பக்கத்தில் 2வது காவலாளி கேட்டுட்ருக்காரு. ஏன் முதல் வந்த இளைஞர்கிட்ட ரொம்ப தப்பாக சொல்லி திருப்பி அனுப்பிட்டாரு. 2வதா வந்த இளைஞர்கிட்ட இவர் நல்லபடியாக சொல்லி அனுப்புகிறாரு அப்படின்ற மாதிரி குழப்பம் ஆயிடுச்சு. சரி கேட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2வது அந்த காவலாளி முதல் காவலாளிகிட்ட போய், "ஏங்க ஐயா, நீங்கள் இப்படி சொன்னது நியாயமான்னு?" சொல்லி கேட்குறாரு. "நான் என்னப்பா பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி முதல் காவலாளி கேட்குறாரு. முதல்ல வந்த இளைஞர்கிட்ட, "நம்ம ஊர் வந்து சரியில்லை, நம்ம நகரம் சரியில்லை, வந்து ஜாதி சண்டை மத சண்டைலாம் பயங்கரமாக வருது, யாரும் ஒற்றுமைன்னு" சொல்லி திருப்பி அனுப்பிட்டீங்க. 2வதா வந்த இளைஞர்கிட்ட, "எப்போ இந்த நகரம் ரொம்ப அழகான நகரம், இங்கே தொழில் செய்யவும் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? நம்ம நகரம் தப்பாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு?" சொல்லி கேட்குறாரு. "அது ஒன்றும் இல்லைப்பா,
அந்த மனிதன் ஃபஸ்ட்டு வந்த இளைஞர் பார்த்தா அப்படின்னா, அவனுடைய மனநிலை, அவனுடைய சூழ்நிலை வந்து எங்கே போனாலுமே அவனுக்கு அந்த மாரி தான் தெரியும். இந்த இடத்துலருந்து அவனுடைய ஊர்லேருந்து மற்ற ஊருக்கு போனாலும், இங்க இருக்கிற மக்களும் ஜாதி சண்டை, இந்த மாரி மத சண்டை போடுவாங்களா? இவங்க யாரும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்களா? அப்படின்ற மனநிலையிலேயே இருப்பான். நம்ம நகரத்துக்குள்ள வந்தாலும், அந்த மாரி கண்ணோட்டத்திலே இருப்பான். அவனால் நிம்மதியா இருக்கவே முடியாது. அதனால தான் நான் அவன சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். 2வதா வந்த இளைஞர், அவன் குடும்ப சூழ்நிலைக்காக அந்த நகரத்தில எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்காங்க. சந்தோஷமா தான் வாழ்றாங்க. அவனால அங்க இருக்கிற சூழ்நிலைய சமாளிச்சு தொழில் பண்ண முடியலன்றதுக்காக தான் நம்ம நகரத்துக்குள்ள வரான். இவனோட பார்வை நம்ம மக்கள் மேல அன்பாவும், அக்கறையாவும் இருக்கும். இவன் தொழில் பண்றதுக்கு ஏத்த இடமா இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த மாரி சொன்னேன். நான் தவறா எதுவும் சொல்லலையேன்னு சொல்லி முதல் காவலாளி சொல்றேன். இத கேட்ட 2வது காவலாளியும் இவருக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சுங்க. அதே மாரி தாங்க நானும் சொல்றேன். நம்ப இருக்கிற இடம், சூழ்நிலை நம்பள அந்த மாரி மாத்திடும். அதனால நம்மளுடைய நோக்கம் ரொம்ப கவனமாவும், ரொம்ப சிறந்ததாகவும் இருந்தா, நம்ம எங்கே போனாலுமே ரொம்ப தெளிவா இருக்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல ஒரு ஒரு சூழ்நிலை, அங்க ஒரு தவறு நடக்குதுன்னா, அந்த இடத்துலேருந்து வரும்பொழுது, அதே மாரி மனநிலையில தான் நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வருவோம். அப்போ வந்து இந்த இடத்துல அந்த மாரி நடந்துருமா? ஒரு குழப்பத்தில் இருப்போம். அதே மாரி நம்ம ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த மனநிலையில நம்ம திரும்பி வரும்பொழுது, அதே மாரி சுப நிகழ்ச்சியோ, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியோ, இல்ல வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க நம்ம எதிர்பார்ப்போம். இத தான் அந்த காவலாளி நமக்கு சொல்ல முயற்சி பண்றாருங்க. அதுதான். இதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த கதையை இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க் யூ.